ஒரு விஷயம் நமக்கு தெளிவா புரியிறது, நம்ம சிந்தனை தான் வாழ்க்கையா மாறப்போகுது. நம்ம இன்னைக்கு என்ன நெனச்சிட்டு இருக்கிறோமோ, எந்த விஷயத்த அதிகமா உணர்வுபூர்வமா உள்ள கொண்டு வரோமோ, அது நம்ம வாழ்க்கையில வெளிப்பட போகுது. இதுல யாருக்கும் இங்க சந்தேகம் கிடையாது. இத பத்தி நெறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்த செய்யறதுக்கு எது சரியான பயிற்சி? எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? ஏன்னா நெறைய விஷயங்கள் அவைலபிளா இருக்கு. ஆன்லைன்ல இருக்கு, YouTubeல இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன். இன்னொரு யூடியூபர் ஒண்ணு சொல்லுவாரு. இன்னொரு கோச் ஒண்ணு சொல்லுவாங்க. ஸோ அப்ப இங்க என்னன்னா, நீங்க எந்த பயிற்சி சரின்றதுலயே நீங்க நெறைய நேரத்த இது பண்ணிடுறீங்க. இன்னும் சில நேரங்கள்ல உங்களுக்கு எந்த பயிற்சி ஈஸியா இருக்கோ அத எடுத்து பண்ணுவீங்க. ஸோ இங்க இவங்க மெத்தட் தப்பு, இவங்க மெத்தட் கரெக்ட்ன்னு கிடையாது. ஒரு சில பேருக்கு அவங்களுடைய புரிதல் ஒரு சில விஷயங்கள சொல்லிக் குடுத்துருக்கும். இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்னுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ பேஸ் பண்ணியும், நான் என்ன எஜுகேட் பண்றேன் கோர்ஸ் மூலமான்றதையும் வச்சு ஒரு சிம்பிளா ஒரு பேசிக் ரொட்டீன் ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா, இத மட்டும் பண்ணுங்க நான் குடுக்குறேன். அத இப்போ நீங்க ட்ரை பண்ணிட்டு ஒரு 3 மந்த்ஸ் தாண்டி கண்டிப்பா இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. அது எப்படி உங்களுக்கு அந்த மாற்றத்த கொண்டு வந்துச்சுன்ட்டு. முக்கியமா உங்கள மாரி ஒரு பிகினருக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க என்னென்ன பயிற்சிகள் பண்ணணுன்றத சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சிகள பொறுத்தவரைக்கும், அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த பயிற்சிகள தாண்டி ரொட்டீன்ல உங்க மைண்ட் செட் எப்படி வச்சிருக்கீங்க? என்னென்ன விஷயங்கள் இன்வால்வ் ஆகுறீங்க? எத உங்க கான்ஷியஸ்க்கு அனுப்புறீங்கன்றது இம்பார்ட்டன்ட். மேனிஃபெஸ்டேஷன எப்படி புரிஞ்சுக்கக்கூடாதுன்னா, நான் இந்த பயிற்சி எழுதுனாவோ, இல்ல இந்த மாரி ஆடியோஸ் கேட்டாவோ, இல்ல ஒரு மெடிடேட் பண்ணாவோ நல்லது நடந்துரும். இல்ல நெனச்சது லைஃப்குள்ள வந்துரும். அப்படி கிடையாது. நீங்க அந்த மாரி பயிற்சிகள்ல உள்ள அனுப்பக்கூடிய விஷயங்கள் எப்படி உங்க கான்ஷியஸ் புரிஞ்சுகிட்டு, அதுக்கு தகுந்த மாரி ஒரு வாழ்க்கைய உருவாக்கணும்னு நெனைக்குதோ, அந்த பயிற்சிகள் போக ஒரு நாள்ல நீங்க என்ன செய்றீங்க? யாரோட பேசுறீங்க? என்ன மாரி விஷயங்கள கம்யூனிகேட் பண்றீங்க? என்ன படிக்கிறீங்க? என்ன பார்க்குறீங்க? இதுவும் நமக்குள்ள தான் போகும். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் டேட்டா தனியாவும், நீங்க கன்சியூம் பண்ற விஷயங்கள் தனியாவும் இருக்காது. ஸோ இங்க என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாரி எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சி பண்ணாலும் சரி, இல்ல யாருடைய மெத்தட் ஃபாலோ பண்ணாலும் சரி, டீடாக்ஸ் இல்லாம, அதாவது மீடியா, பீப்பிள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ஒதுக்கி வைக்காம, கண்டிப்பா உங்களால ஒரு ப்ராப்பர் மேனிஃபெஸ்டேஷன் செய்ய முடியாது. நீங்க எந்த ஸ்பிரிச்சுவல் பேஸ்ட் ப்ராசஸ்க்கு போனாலும் சரி, மெடிடேஷனுக்கு போனாலும் சரி, எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் காமனா என்னவா இருக்கும்னா கிளென்சிங். ஸோ இந்த பேசிக் லெவல் கிளென்சிங் இல்லாம, இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற சிந்தனைகள வேற வடிவத்துக்கு மாத்துறது கஷ்டம். ஏன்னா, அது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். இத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணலான்னு சொல்றேன். நீங்க யாரா இருந்தாலும், எந்த வயசுல இருந்தாலும், என்ன தேவைக்காக இந்த பயிற்சிகள நோக்கி வந்தாலும், முதல் செய்ய வேண்டியது கிராட்டிட்யூட் ரைட்டிங் ப்ராசஸ். இத சில பேர் ஜர்னலிங்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி பண்ணுவாங்க. நான் இந்த வீடியோக்கு கீழ கிராட்டிட்யூட் பத்தின ஒரு கம்ப்ளீட் சீரிஸ் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர்டா கிராட்டிட்யூட்னா என்ன? அது எப்பலாம் எழுதலாம்? அத என்ன மெத்தட் எழுதணும்? அது ஃபியூச்சர்ல எழுதணுமா? பாஸ்ட்ல எழுதணுமா? அது எல்லாமே கிளியரா குடுத்துருப்பேன். நீங்க மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள வரீங்கன்னா, ஒரு விஷயத்தின் மேல கிரேட்ஃபுல்லா இல்லாம, முக்கியமா இப்ப இருக்கிற நம்ம லைஃப் மேல கிரேட்ஃபுல்லா இல்லாம, ஒரு புது விஷயத்த ஈர்க்க முடியாது. மேனிஃபெஸ்டேஷன்னாவே உடனே விசுவலைசேஷன், ஸ்கிரிப்டிங் இதெல்லாம் தான் மேனிஃபெஸ்டேஷன் நெனச்சுக்க கூடாது. கிரவுண்டிங்கே இல்லாம, நீங்க எந்த ஒரு சிந்தனையும் உள்ள விளைய வைக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்கானது கிராட்டிட்யூட். இது மோஸ்ட்லி மார்னிங் பண்ணுற கிராட்டிட்யூட் இருக்கும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணுற ஒரு ரிச்சுவல் இருக்கும். அது நீங்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக பண்ணணும். மேனிஃபெஸ்டேஷனில் நீங்கள் எவ்வளோ நிலைகளுக்கு போனாலும், இந்த கிராட்டிட்யூட நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா தான், ஒரு கிராஜுவல் ஃப்ளோ உங்கள் லைஃப்குள்ளே வர ஆரம்பிக்கும். அடுத்த ஒரு ஈஸியான ப்ராசஸ் அப்படின்றது அஃபர்மேஷன்ஸ் கேட்குறது. இது இங்கிலீஷ், தமிழ் எல்லா மொழியிலையும் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் கிடைக்கும். மற்ற சோர்ஸஸ்லையும் கிடைக்கும். மற்ற ஆடியோ ஆப்ஸ்லையும் கிடைக்கும். ஸோ அந்த அஃபர்மேஷன்ஸை உங்களுடைய ஃபோனில் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். நம்ம சேனலில் இருக்கிற அஃபர்மேஷன்ஸையும் கீழே பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். அதுபோக எந்த அஃபர்மேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கு லைஃப்பில் ஆனால் இங்கே என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னா, எனக்கு இப்போ இந்த தேவை இருக்குது, இதுக்கு மட்டும் அஃபர்மேஷன் கேட்டுக்கிறேன் அப்படி இல்லாமல் லைஃப்பை ஹோலிஸ்டிக்காக எடுத்துக்கணும். அதாவது நம்ம தேவைகளை தாண்டி ஆல்ரெடி சரியாக இருக்கிற விஷயங்கள், நம்ம ஹெல்த், வெல்த், மனி, ரிலேஷன்ஷிப், கரியர்னு எல்லா அடிப்படை தேவைகளுக்குமே அஃபர்மேஷன்ஸ் கேட்கலாம். இந்த அஃபர்மேஷன்ஸ் கேட்குறது அப்படின்னா, இதை காது கொடுத்து புரிஞ்சு கேட்கக்கூடாது. அஃபர்மேஷன்ஸ் எப்பவுமே ஒரு செகண்ட் தாட்டாக தான் ப்ளே ஆகணும். அதை எப்படி கேட்கணுன்ற வீடியோஸுமே நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அஃபர்மேஷன் கேட்குறதுனால என்ன மாறும் அப்படின்னா, நமக்கு தெரியாத தேவையில்லாத சிந்தனைகள், பயம், குழப்பம் அதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொன்றையும் தேடி தேடி சரி செய்ய முடியாது. அப்படி இருக்கிறப்போ அஃபர்மேஷனாக கேட்கும்போது அந்த டேட்டா நமக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத டேட்டாவை ஓவர் ரைட் பண்ணும். ஆனால் நன்றி எழுதுகிற மாதிரி அஃபர்மேஷனுக்கு தனிப்பட்ட நேரம் தேவையில்லை. நீங்கள் லவுட் ஸ்பீக்கரில் ரொம்ப லோ வால்யூமில் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் ப்ளே பண்ணிங்கனாவே போதும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நான் யூஸ்வலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு 3 to 5 hours அது ப்ளே ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அஃபர்மேஷன்ஸை தாண்டி இன்னும் 2 விஷயம் பண்ண முடியும். நீங்கள் ஒன்று வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது, கூடயே ரெப்புடேஷன் ப்ராசஸ், அதாவது 55 into 5, 777, 333 நிறையா ரைட்டிங் ப்ராக்டிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க.
இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் இந்த ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இனிஷியலாக ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கிராட்டிடியூட் அஃபர்மேஷன் அலாங் வித் டீடாக்ஸ் ப்ராசஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த ரெப்பிட்டிஷன் ப்ராசஸ்ன்றது கிரவுண்ட் லெவலில் உங்களுடைய நிறைய தாட்ஸ், நிறைய ஆசைகள் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு லைஃப்பில் அப்டக்கிள்ஸ் இருக்கும், அதை தாண்டி வரணும்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி எந்த ஒரு தேவைக்கு வேணாலும் ரெப்பிட்டிஷன் பயிற்சிகளை பயன்படுத்தலாம். இது ஒரு ரைட்டிங் ப்ராசஸ்ன்றனால இதுக்கு ஹார்ட்லி ஒரு 15 to 20 மினிட்ஸ் டெய்லி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றின பிளேலிஸ்ட் என்னோட சேனலில் இருக்குது. அதை பற்றி நிறைய பேர் ப்ராக்டிஸஸ் ஷேரும் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் காமனாக அவைலபிளாக இருக்கிறது தான். இங்கே என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இந்த கோர்வை எது ஆரம்பிக்கணும், எது பேசிக்காக கண்டிப்பாக இருக்கணும், எந்த பயிற்சிகளுக்கு அப்புறம் எது பண்ணணும், ஏன் இந்த பயிற்சியை முதல் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நான் என்னோடய சீரீஸ் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்கேன். இதை தாண்டி ஸ்கிரிப்டிங் விசுவலைசேஷன்லாம் இருக்குது. அதை நான் பிகினருக்கு சொல்ல மாட்டேன். காரணம் என்னென்னா, நீங்கள் உள்ள கிளென்ஸ் ஆகாமல், ஒரு கிரவுண்டிங் ஆகாமல், ஒரு சமநிலைக்கு வராமல் அந்த பயிற்சிகளாக செஞ்சிங்கன்னா அதிக குழப்பங்கள் வரும். ஆனால் அதை பற்றி ப்ராக்டிஸஸும் இருக்குது. ஸோ மினிமம் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் ஒரு பிகினராக இந்த 3 அல்லது 4 ப்ராக்டிஸ் நான் சொல்லியிருக்கேன். கிராட்டிடியூட், அஃபர்மேஷன்ஸ், வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் வித் ரெப்பிட்டிஷன் ப்ராசஸ். இதை நீங்கள் சரியாக பண்ணிங்கனாவே ஒரு 70 to 80% ஆஃப் கிளாரிட்டி உங்களுக்கு வந்துடும். அந்த 20% அப்படின்றது என்ன கோலுக்காக உள்ளே வந்தீங்கன்றதுக்கான பயிற்சிகள். அதை அடுத்த லெவலில் நீங்கள் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பயிற்சி பண்ணாவே எல்லாம் கிடச்சிருமான்னு சில பேர் கேட்பீங்க. ஸோ இங்கே எப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை அடையணும்னா அதுக்கு நம்ம பக்குவம் அடையணும். உள்ளே அதுக்கான சிந்தனைகள் வரணும். இன்றைக்கே உங்கள் லைஃப்பில் இல்லை, இன்றைக்கே நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் இல்லை அப்படின்னா, இன்றைக்கு வரைக்கும் அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி சிந்தனைகள் இல்லாதனால தான் நடக்கலை. ஸோ அப்படி இருக்கும்போது ப்ராசஸ் 4 நாள் பண்ண நடந்துருமானா கண்டிப்பாக அப்படி கிடையாது. உங்களுக்குள்ளே நிறைய அறிவு வந்துருச்சு, அனுபவம் வந்துருச்சு. ஒரு விஷயம் கிடைக்காட்டி என்ன ஆகும், கிடைச்சா என்ன ஆகுன்ற அந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம் கான்ஷியஸ் புரிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் அது கூட சும்மா போய் ஒரு இலக்கை எழுதிட்டு நான் யூனிவர்ஸ் கேட்டுருன்னு சொல்லி போராடலாம் முடியாது. நீங்கள் உள்ளிருந்து மாறுறீங்க. இங்கே யூனிவர்ஸ்ன்னு சொல்லும்போது, இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் பற்றி பேசும்போது, வெளியே ஏதோ நடக்க போகுது, மேஜிக் எங்கிட்ட வரப்போகுதுன்ட்டு இந்த ஒரு ரேண்டம் தாட்ஸ்லலாம் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாதீங்க. நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு விஷயமும், நீங்கள் கேட்குற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்குள்ள உங்கள் சிந்தனைகளை மாற்றுது. நீங்கள் ஒரு விஷயத்தின் மேலே இருக்கிற பெர்செப்ஷனை மாற்றிக்கிறீங்க. அதன் மூலமாக உங்கள் செயல்கள் மாறுது. அதனால் அந்த பொருளோ அந்த தேவையோ உங்களை வந்து அடையிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது. ஸோ இங்கே வந்து உங்களை மீறினது எதுவுமே இல்லை. நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனை இந்த பயிற்சிக்குள்ளே வந்தால் நடக்குது, இல்லாட்டி நடக்காதுன்னு நினச்சிக்காதீங்க. இன்றைக்கு வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வச்சுருக்க எல்லா விஷயங்களுமே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணது தான். என்ன, சில விஷயங்கள் புரியாமல் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. சில விஷயங்கள் நீங்கள் தப்பான டேட்டா கன்சியூம் பண்ணதுனால நடந்திருக்கும். அதை ஒழுங்குபடுத்திக்கிறதுக்கோ, இல்லை நீங்கள் ஆசைப்படுற விஷயத்துக்கு சரியான சிந்தனையை உருவாக்குறதுக்கோ தான் இங்கே வரீங்க. மேனிஃபெஸ்டேஷன் தான் வாழ்க்கைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த பயிற்சிகள் அடிப்படையில் உங்கள் நாளை நீங்கள் கடந்தீங்க, ஒரு வாரத்தை கடந்தீங்க அப்படின்னா, இது ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாக மாறிடும். ஒரு தனி பயிற்சியாகவே உங்களுக்கு தெரியாது. நன்றியோடு இருக்கிறதோ, இல்லை நல்ல சிந்தனைகளுக்கு மட்டும் இடம் கொடுக்குறதோ உங்கள் வாழ்க்கை முறையாக மாற்றிட்டிங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் தனியாக ஒன்று இருக்காது. அது நம்மளால் பண்ண முடியல, பிகாஸ் அந்தளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறதுனால. ஸோ இங்கே தேவையை மட்டும் ஓடுற மனுஷன் கிடையாது. ஏன்னா இங்கே நிறைய விஷயங்களாக வேடிக்கை பார்க்குறதோ, இல்லை எதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறதோ தான் இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் காரணம். எப்போது உங்களுடைய தேவைகளை உங்களுடைய ஃபஸ்ட் லெவல் ஃபேமிலி ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறீங்களோ, மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். அதனால தான் சில பேருக்கு பெரிய அளவுக்கு இந்த மாதிரி பயிற்சிகள் தெரியாமையே லைஃப்பில் ஜெயிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஃபோக்கஸ், அட்டென்ஷன்லாம் அவங்க மேலே மட்டும் இருக்கும். ஸோ இந்த பேசிக் பயிற்சிகள் அளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க. இங்கேருந்து இன்னும் டவுட் இருக்குன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். மற்ற ப்ராக்டிசஸ் பற்றி நிறைய விஷயங்கள் ஆல்மோஸ்ட் 7 to 8 இயர்ஸாக சேனலில் பேசியிருக்கோம். அதையும் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா புரியும். இல்லை இதை தாண்டி எனக்கு ஸ்ட்ரக்சர்டாக கோர்ஸ் வேணும், இல்லை பர்சனல் கைடன்ஸ் வேணும்னா என்னை ரீச் பண்ணுங்கள். உங்களுக்கு அது எப்படி சூட் ஆகும், அது உங்களால் பண்ண முடியுமா நான் சொல்கிறேன். நன்றி.